எங்கள் கோட்டையும் எங்கள் துர்கமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லி, எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள செய்கிற உடைய சமூகத்திலே நாங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு இந்த காரியங்கள் யாவற்றும் பூர்த்தி செய்கிற உடைய பரிசுத்த நாமத்தாண்டே இந்த வாசல் வழியாய் பிரவேசித்திருக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவருடைய வார்த்தையிலே நாங்கள் கூடி வந்து பலனடையும், சத்துவத்தால் நிரப்பப்படவும், அந்த சமூகத்தின் ஆழ்ந்த கழிப்பின் உதடுகளால் பாடவும், துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், எங்கள் செய்த எல்லா நன்மை உபகாரங்களை நினைவு கூர்ந்து எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு தொழுது கொள்ளவும் இந்த காலையிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம், நீர் உயர்ந்தவராய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம், நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தி எங்களை பிடிக்கிறோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நல்ல நாமத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை நிறைந்த கிருபையை கொண்டு எங்களுக்கு கடந்த வாரங்கள் எல்லாம் செய்த எல்லா ரட்சணையத்துக்காக அடிபணிந்து நன்றியுள்ள இதயத்தோடு கூட அந்த பணிவின் ஆவியுடன் நாங்கள் இந்த சமூகத்தை பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. அந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை விளங்க பண்ணத்தக்க நிறைந்த கிருபை உங்களுடைய தூய நாமத்திலே ஆளுகை செய்யட்டும் சொல்லுவோம். இந்த நாளில் நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், ஜபதூபங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்தி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமையை கொண்டு வருவீராக சொல்லுகிறோம். அப்படியா இந்த காணொலி மூலமாய் பார்க்க அன்பு பிள்ளைகளோடு கூட கர்த்தராக தேவனுடைய ஆவியானவர் இடைப்படணும்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்நாட்களிலே கர்த்தாவே, அந்த ஆலய பிரகாரங்களின் அனுபவங்கள், ஆலய பிரகாரத்தின் வாசஸ்தலத்தின் மகிமை, இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அந்த தெய்வீக சக்தினா மகிமை நிறைந்த ஆளுகை செய்யட்டோன்னு சொல்லுவோம். இடைப்படுகிறார் எங்களை சீர்பொருளாய் நிலைநிற்க செய்கிறாங்க. எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஒரு பாடல், பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார்கள். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை ஆராதனையோடு கூட மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரை நம்ம முழு மனதோடு ஆராதிக்கலாம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடி நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கலாம். Hallelujah.
இதிலே உலாவுகிறவர், இதில் பிரியப்படுகிறவர், இதிலே உன்னித்து கவனித்து இதிலே வாசம் பண்ணுகிற அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இருக்கப்படும்படி அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி, ஓ உமக்கு மகிமை தருகிறோம்ப்பா, உமக்கு கனத்தை தருகிறோம். நீ மட்டும் எங்கள் உடன் இருந்து எங்களை தாங்கி எங்களை தப்பித்து எங்களை நடத்தினீர்கள். இனியும் நடத்தப்படும்படி இந்த ஆராதனை மூலமாக எங்களை சமர்ப்பித்து எங்களை சிறந்தாழ்த்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உருவாக்க செய்கிறது. உருவாக்கத்தக்க வழியிலே எல்லாம் சீர்பொருந்த செய்கிறது. அந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை பூமியில் இருந்த அந்த பதத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறதா இருக்கிறது. எப்படி மனுஷனுக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு மனுஷனுடைய ஆவி தேவையோ, உலகத்திற்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு உலகத்தின் ஆவி தேவைப்படுகிறதோ, பலத்துக்குரிய காரியங்களை நாம் அறிந்து ஆற்றல் அடைவதற்கு பரத்திலிருந்து அருளப்படுகிறார் ஆவி மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு தன்னுடைய முதல் நிருபங்களிலே 2ஆம் அதிகாரங்களிலே எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்களே நாம் நிலைநிற்கப்படத்தக்க எல்லா அனுகிரகத்தையும் பலத்திலிருந்து நமக்கு ஆலோசனை தரப்பட முடியும். வேதமும் சொல்லுகிறது பிரயோஜனமானது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உன்னை நடத்துவேன். உன் கண்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் வாக்கு. அந்த ஆலோசனை கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அந்த உன்னதத்திலிருந்து அந்த நிறைவான ஆவினால் இந்த வார்த்தையின் வல்லமையும், இந்த வார்த்தையின் விசேஷங்களும், இந்த வார்த்தைக்குரிய விடுதலையும் நாம் அடைய முடியும். சத்தியம் நமக்கு தங்கியிருக்கப்பட முடியும். சத்தியத்தின் வெளிச்சத்திலேயே நாம் வெளிச்சம் காணப்பட முடியாது. நாம் தடையை தாழ்த்தி அவர் நோக்கி பார்க்கலாம். எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே எங்கள் கண்மலை ஆனவரை பாடவும், எங்கள் உயிரான கிறிஸ்துவை ஆராதிக்கவும் கண்ட நல்ல கிருபை தருணங்களுக்காக நன்றி செலுத்தி, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான மேலே நோக்கமாக இருக்கிற போல வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டி மேல் நோக்கமாக இருக்கிறது போல அடியாருடைய கண்களும் அந்த கரத்திலிருந்து இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வேலையில் அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பி தருகிற அவருடைய வார்த்தைக்காக நாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். அங்கிருந்து எங்கள் ஆத்மீக மன்னாவாகிய உங்களுடைய வார்த்தையை அனுப்பினோம். அப்படிப்பட்ட ஆவினால் நிரப்பி எங்களோடு பேசும், பொறுப்படுத்தும், இடைப்படுத்தும். நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வளர்ந்தவர்களாய் காணப்படுகிற அனுபவத்தின் வெளிச்சம் எங்கள் மேல் உதிக்க செய்கின்றோம். எங்கள் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதம். 1 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் இவ்வண்ணம் சொல்கிறது. வாசித்து கேட்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அனுகிரகமான கிருபையிலே நாம் இந்த மாதங்கள் எல்லாம் வளர்ச்சியை குறித்து, இந்த வளர்ச்சியின் முக்கியத்துவத்தையும், இந்த வளர்ச்சியின் தன்மையிலும், இந்த வளர்ச்சியின் நிலையிலும் நாம் தியானித்து கர்த்தர் நமக்கு அருளுகிற வார்த்தையை கேட்டு அதிலே காணப்பட இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The step of growth, வளர்ச்சியின் படி என்ற தலைப்பிலே the step of growth, obedience, வளர்ச்சியின் படி கீழ்ப்படிதல் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். நாம் ஜெபித்த வண்ணம் அவருடைய அனுகிரகத்தின் நிறைந்த ஆவியானவர் நம்மோடு கூட இடை வருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு உயிர் இனங்களுக்கு வளர்ச்சி மிக மிக முக்கியம். உயிர் இருக்கும் என்றால் கண்டிப்பாக அதிலே ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்குரிய எல்லா அனுகிரகத்தையும் தேவன் இயற்கையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் யாவும் வளர்ந்து அந்த வளர்ச்சிக்குரிய முதிர்வுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலும் இந்த கிறிஸ்துவ வளர்ச்சியிலே, கிறிஸ்துவ வாழ்விலே படிகள் உண்டு. அந்த ஒவ்வொரு படிகளையும் நாம் படிப்பிக்கப்பட்டு அதிலே நிலைத்து மேம்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட இருக்கிறோம். அந்த மேம்படுத்துதல் கிறிஸ்துவ வாழ்வின் அடிஸ்தலமாகிய அவருடைய குமாரன் இயேசுவின் மூலமாய் இந்த அப்கிரேடேஷன் ரட்சிப்பாய் உங்களுக்கு எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்பட்டிருக்கிற இந்த அப்கிரேடேஷன் எப்படின்னா, அவர் மரித்து உயிரோடு எழுந்து உன்னதத்தில் வீற்றிருந்தது போல கிறிஸ்துவனே கூட நாமும் மரித்து அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறோம். அமரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதோடு கூட அவரோடு கூடயும் பக்தன் சொல்லுகிறான், ஆளுகை செய்கிறவர்களால் நமக்குள் அந்த அப்கிரேடேஷன், இந்த மேம்படுத்துதல் உண்டு. அந்த மேம்படுத்துதலுடைய வளர்ச்சிக்குள்ளாக காணப்பட இருக்கிற ஒரு அனுபவத்தை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த அந்த இச்சையின்படியே நாம் முன்னே நடந்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ
எழுதின நிருபத்திலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அங்கே 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கப்படும் போது நம்முடைய மாம்ச இச்சையின்படி நம்முடைய மாம்ச விருப்பத்தின்படி செய்கிற கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம் என்று வாசித்தோம். Praise the Lord. அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மதியற்றவர்களாய் நாம் இருந்தோம் என்று பேதுருவும் பதிவு பண்ணுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறோம். அந்தகார இருளிலே எப்போ முன்னே நாம் இருந்தோம், இப்பொழுதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால், இங்க வசனம் சொல்லி நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் என்றால் முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்று பொருள். ஹல்லேலூயா. எதற்கும் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். விசனம் இல்லாமல் யாவற்றையும் சகித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். மனப்பூர்வமாய் சமர்ப்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கால தாமதிக்காமல் உடனே அதை செய்யப்படுகிற ஒரு பொருள் இந்த கீழ்ப்படிதலின் தன்மையாய் காணப்பட இருக்கிறது. அல்லேலூயா. வேதமும் அதிகமாய் மையப்படுத்துகிற காரியமும் இந்த கீழ்ப்படிதலாய் காணப்பட இருக்கிறது. நாம் எப்போதும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்கப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே Praise the Lord. Hallelujah. 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 எப்படி என்றால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிகிறோம். உதாரணமாக நோவா காலங்களிலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நானும் திரும்பிக் கொள்வோம் என்றார். அங்கே இருந்த ஜனங்கள் தேவன் ஜனங்களை படைத்ததற்கு விசனம் அடைந்தார். தன்னுடைய ஆவி இந்த ஜனங்களோடு கூட போராடுவதை என்று முடிவுக்குள்ளே வந்தார். இவருடைய செயல்பாட்டின் நிலைகளை கண்டு இந்த ஜனங்களுக்கு எதிராக ஒரு நியாய தீர்ப்பு ஏற்படுத்தி இந்த ஜனங்களை யாரும் அழிக்கப்பட சித்தம் கொண்டவராயிருந்தார். வேதம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அந்த கிருபை நோவா தேவ வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு அதிலே கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை தற்காக்க செய்கிற ஒரு வழி, வேலையை உண்டு பண்ணுகிற ஒரு வழியாக இருந்தது. இதற்கு முற்றிலும் நோவா கீழ்ப்படிந்தான் என்று அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் மழையே இல்லை. இதுவரைக்கும் மழையே பார்க்காதாச்சா, இப்போ பார்க்காத ஒன்றை நோவா போய் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? 120 வருஷ காலங்கள் அவர் நோவா போய் பிரசங்கித்தான். மழை வரப்போது அது வரைக்கும் பனிதான் அந்த பூமியை நினைத்து நீர்த்துளிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் பிரசங்கம் பண்ணா 40 நாட்கள் மழை பெய்யும், அது இந்த உலகம் அழிய போகுது.
பாருங்க, கேட்காத செய்தியை, பார்க்காத ஒன்றை, காணாத ஒன்றை அங்க நோவாவை பிரசங்கிக்கிறார். அதை கேட்காம இருக்கிற ஜனம் ஸ்தோத்திரம், அதை அந்த சம்பவங்களை பார்த்தோன்னே பயந்து விட்டார்கள், அலறினார்கள், புலம்பியிருப்பார்கள். ஆனால் அந்த கீழ்ப்படியின் சத்தத்தை கேட்ட அந்த குடும்பம், 8 பேர் நோவா குடும்பம் அந்த பேரைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டது. சத்தியம் சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் வரப்புற இது கடைசி காலம் என்ற எச்சரிப்பு சபைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு யாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த உலகமும் பயப்படுது. வேதம் சொல்லுகிற போல, இந்த கிறிஸ்துவர்கள் சொல்லுகிறது போல இந்த கடைசி நாட்களை இப்படியெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதே என்பதை அவர்கள் நம்புகிறார்கள், அவர்கள் விசுவாசிக்கிறார். சபையோ நிர்விசாரணத்தோடு இருக்கிறதா என்று அறியப்படவில்லை. இந்த நாட்கள் கொள்ளாதவைகளா இருக்கிறது. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய சபையோ இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே இருக்கிறதா, இந்த வேலைக்குள்ளே இருக்கிறதா என்ற ஒரு ஆச்சரியம், கேள்விகள் எழுப்பப்படுவதற்கு இதுவாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துடைய உபதேசங்கள் குறித்து அல்ல, தங்களை குறித்து, தங்களுடைய காரியங்களை குறித்தே இவர்களுக்கு இன்னும் கவலையும் व्यसனம் உள்ளதாக இருக்கிறது. தங்களுடைய எதிர்காலங்களை குறித்தே, தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்தே இன்னும் கவலை உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நோவா தன்னுடைய குடும்பங்களை காத்து அந்த வேலைக்குள்ளே வைத்து பாதுகாக்கப்பட்டார். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே வாசிக்கும்போது, இது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று இந்த ஞான ஸ்நானங்களுக்குள்ளாக இந்த சத்தியத்தை நினைவுபடுத்தி அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா பார்த்ததில்லை, கேட்டதில்லை. அப்போ மழையே பார்த்ததில்லைன்னா கப்பலை எப்படி பார்த்துருப்பாங்க? அவ்வளோ பெரிய தேவன் சொன்ன போல அந்த நீளத்துக்கும் அந்த அகலத்துக்கும் அந்த வளத்துக்கும் ஏற்ற போல தேவன் சொன்ன அந்த மாடல் படியே இங்கே நோவா அந்த பிழையை ஏற்படுத்தினார். அவனும் குடும்பமும் அடிபணிந்து காலத்தாமதிக்கிறார். இந்த உலகத்தை எப்படி சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு செவி கொடுக்காமல் அந்த பேரையுள்ளே பிரவேசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு மனுஷன் தான் காட்டுறேன். தீர்க்கனாகிய யோனா, தேவனுடைய தீர்க்கதரிசி. இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி நினிவேக்கு எதிராக போய் பேசி எச்சரித்து கண்டிக்க சொல்லி அந்த அழிவுக்கு நேராக இந்த ஜனங்களுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கப்படும்படி யோனாவுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த யோனாவோ ஸ்தோத்திரம் நினிவேக்கு போகாமல் தர்ஷிஸ்க்கு அவன் பிரயாணப்பட்டு போனான். அவன் பிரயாணம் எங்கே போகணும்? நினிவேக்கு போகணும். ஆனால் அவன் பிரயாணத்தை மாற்றிக்கொண்டான். ஏன்? அங்கே இருக்கிற நினிவேயின் ஜனங்கள் கொல்லாதவர்கள், மிகவும் முரட்டாட்டம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு போய் சொன்னான், அவனை எச்சரித்தார். யோனாவை அவர்கள் அழைத்து விடுவார்கள் என்ற ஒரு பயம். ஆனாலும் தேவன் விடவில்லை.
இந்த சம்பவம் யாவருக்கும் சண்டே கிளாஸ்ல இருந்து யாவருக்கும் அறிந்த சம்பவம். யோனா அந்த படகிலே காணப்பட்டிருந்த விபரீதங்களை நிமித்தம் அவன் கடலிலே தூக்கி போடப்படுகிறான். கடலில் தூக்கி போடும்போது அங்கே தேவன் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு யோனா ஸ்தோத்திரம் பாருங்க. அவருடைய தீர்க்கனாகிய யோனா அவர் வாட்டி கீழ்படினார். மீன் கீழ்படிஞ்சு மீனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆஹா, நம்ம சாப்பாடுக்கு இங்கே அங்கேயும் தேடிட்டு இருந்தோம், இப்போ பெரிய சாப்பாடு ஒன்று கிடைக்குது. எப்படியும் யோனா ஒரு 50-60 கிலோ பணம் தெரியல இருக்கலாம், அப்ராக்சிமேட்டாக ஒரு 45-50 கிலோ. மீனுக்கு ஒரு பெரிய வேட்டை. இவங்க மீன் நேராக போய் அந்த மீனுக்கு போய் பரவாயில்லையே, நமக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆண்டவரே போடுறாரு சொல்லி ஐயோ நம்ம எப்படிலாம் ஆண்டவர் சொன்னாரா, நீ அவனை முழுங்கிடக்கூடாது, அவனை முழுங்கி வச்சுக்கணும், அவன் வயிற்றுக்குள்ளே போயிடக்கூடாது, அவனை அப்படியே வச்சுக்கணும். இப்படி ஒரு சோதனையா? ஆனால் ஆண்டவர் சொன்னாரே என்று மீன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனை அப்படியே முழுகி கொண்டு வச்சான். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நெருக்கம். 3 நாள் பயங்கரமான நெருக்கம். இவன் புலம்ப தூங்கிட்டான். தன் பாவத்தை அறிக்கை செய்யப்படுகிறான். அவனுடைய அறிக்கை அவர்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களே என்று சொல்லி உழம்பி கண்ணீர் விடுகிறான். இவனை மீன் அப்படியே கொண்டு வந்து ஒரு நிலத்தடையில வந்து அப்படியே கக்கி விடுகிறான். இவன் அதை வெளியே வந்து பார்த்தா அந்த ஊர் என்ன, ஆமா தேவன் எங்க போக சொன்னாரோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நினைவே. இவன் வேற வழி இல்லை. நினைவுக்கு எதிராக என்ன செய்யணும்? அவன் யோசிக்கிறேன், எதுக்கு ஆண்டவர் இப்படி சொல்றார், ஏன் இப்படி சொல்றார்? தேவனுக்கு புரியல. தேவனுடைய வார்த்தையும் உனக்கு சரியா நேரம் போனா சரி போய் காரணமான ஒரு வேலையை செய்யணும் சொல்லி நினைவுக்கு எதிராக பேசினார். தேவனுடைய கோபமும் தேவனுடைய நியாயத்திற்கும் அந்த ஜனங்களுக்கு எதிராக சொன்னான் என்று கற்றுடைய வார்த்தை. இதை யோனா தீர்க்கதரிசனம் சொல்லுடைய வாசிக்கிறோம். அங்கே சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் கசந்து, ஓ யோனாவுடைய தேவன் சொன்னதை செய்து விடுவார் என்ற ஒரு நிச்சயத்து அவர்கள் கீழ்ப்படிந்து அவருடைய மிருக ஜீவன்கள் அவருடைய குழந்தை யாவும் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து நாடி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். தன் பாவங்களை மனஸ்தாபப்பட்டு தன் பாவங்களை அறிக்கை செய்தவர்களாக தேவன் மனமிறங்கினார். அந்த 1,20,000 பேருக்கு தம்முடைய இரக்கத்தை ஏற்படுத்தி அழிவின் தர்மத்தை மாற்றியவர். ஆனால் இவ்வளோ செஞ்ச கர்த்தர் தேவனை இப்படி போய் நான் போய் சொல்லி உங்கள் அறிக்கையே என்று சோர்ந்து தளர்ந்து இவன் துக்கித்து சமாதானம் இழந்தவனாய் அவன் காணப்பட்டான். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இவன் கர்த்தருக்கு சித்தமானதுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து செய்திருப்பான் என்றால் இவன் சந்தோஷத்தோடு மன நிறைவோடு சமாதானத்தோடு இவன் இருப்பான். ஆனால் இவன் கடமை என்ன பண்ண, வேற வழி இல்லை. நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த கீழ்ப்படியாமையினாலே ஏதோ கடமைக்கு என்ன பண்ண, இல்லை பாஸ்டர் சத்தம் போடுவார், வீட்டில் இருக்கிறவங்க சத்தம் போடுவாங்க, அந்த கடமைக்கு பைபிள் படிக்கிறோம், அந்த கடமைக்கு ஜாப் பண்ணுறோம், அந்த கடமைக்கு சர்ச்சுக்கு போகிறோம், அந்த கடமைக்கு கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கப்படும்போது நாமும் இந்த பூர்ணமான இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை, இந்த நிம்மதியை நாம் இழந்தவர்களாக காணலாம். ஹல்லேலூயா.
சுவிசேஷத்துக்கு 1:27 அசுத்த ஆவியோட கீழ்ப்படுகிறதா. மத்திய சுவிசேஷத்துக்கு 5:27 இங்க காற்றும் புயலும் எல்லாம் இயற்கை யாவும் கீழ்ப்படுகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, நம்மளை மீட்டு நம்மளை ரட்சித்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படிந்தவர்களா என்றால் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிதான் நாம் எபிரெயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலேயே நாம் வாசிக்கப்படும் போது, எபிரெயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணனான பின்பு அப்ப கீழ்ப்படிதலிருந்து அவர் ஒரு பூர்ணனுக்குள்ளே கடந்து போனார். பின்பு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய், அதாவது பட்ட பாடுகளினாலே நமக்கு உரிய ஒரு எதிர்காலம் உண்டு என்று இந்த வசனம் வாசிக்கிறோம். எபிரெயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தனக்கு முன்பாக இருக்க சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் திரும்பிக் கொள்வோம் என்றால், அங்கே 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சிலுவை முடிவு பரியந்தம், அதாவது மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் சிலுவையிலே தன்னை தாழ்த்தினார் என்று. அல்லேலூயா. ஏன் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இந்த ஆசீர்வாதத்தின் படிகளிலே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் எழுச்சியின் படியிலே, இந்த கீழ்ப்படிதலே நீங்கள் நானும் மேற்படிக்குள்ளே கடந்து வரத்தக்க ஒரு மேம்பாட்டை, டாக்டரேஷனை அவர் நமக்காக இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியில நீங்கள் நானும் அப்கிரேட், அப்ப கீழ்ப்படியிலே நாம் கீழ்ப்படியாமல் நாம் மேம்படிக்க அப்கிரேட் மேம்படுத்தப்பட முடியவே முடியாது. கீழ்ப்படியிலே நாம் கீழ்ப்படிந்து ஓகே ரைட் இது இல்ல அடிப்படிந்தாச்சுன்னு சொன்ன பிறகுதான் மேற்படிக்குள்ளே நீங்கள் நான் இதுக்கு இயேசு ஒரு காரணராய். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வாத்தியாரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலம் மாறி போன போல இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாத்தியார் பாடம் நடத்திட்டே இருக்காரு. அப்படி இல்லை சார், அப்படியெல்லாம் நடத்தக்கூடாது சார், இப்படிதான் நடத்தணும் சார். பிள்ளை கேட்டா எப்படி வாத்தியார் என்ன செய்வார்? கூப்பிட்டு இங்க வாராரு, கூப்பிட்டு என்னடா எனக்கு பாடம் சொல்லி தெரியாதுன்னு சொல்லிட்டு சாத்து சார் அவனை இப்படி இப்படி தொடச்சு அநேக நேரத்தில் நாம் நம்ம குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டங்கள் தீர்மானங்கள் வைத்திருக்கிறார். நம்முடைய ஜபத்தில் நம்மளை கேட்கிற முறைகளே மாற்றங்களை ஏற்படுத்த செய்கிறது. அவர் என்னவோ நமக்கு, நம்ம என்னவோ வாத்தியார் மையம், அவர் என்னவோ ஸ்டூடெண்ட் மையம், வா இதை செய், இப்படி போற, என்னை நடத்தி கொண்டு போ, இது இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு கொடுங்க என்ற நம்மளுடைய ஜபம். ஆனா இந்த டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட் அடிக்கிற போல தேவன் இன்னும் வளரல, இன்னும் அந்த வளர்ச்சி காணப்படல. வளர்ந்தா எல்லாம் மாறும் என்று அவர் நீதிய பொறுமையுள்ளவராக நமக்காக இன்னும் பரிந்து ஏதாவது வலது பாசத்திலே
அறிந்து பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையிலே நமக்கு சமயம் கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எதிராய் கடந்து வருகிறது. ஆனால் நம்ம இருதயத்தையோ கடினப்படுத்திக் கொண்டு அதை அப்புறப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா தெரியும், என்னோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார், என்கிட்ட ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று எனக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்றேன்? இதே போல ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே இருக்கிறார். அங்கே அந்த சிறைச்சாலை ராஜாவாகிய ஃபெலிக்ஸ் அவருடைய மனைவி ஒரு யூத ஸ்திரீ துர்சிலா, இவைகளை அப்போஸ்தலர் நடவடிக்கை 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ இவர்கள் இயேசுவை பற்றியும் இயேசுக்குரிய சத்தியத்தை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை வெளியே கொண்டு வருகிறார். 24ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தையும் வாசிங்க. சில நாளைக்கு பின்பு பிலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துர்சில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும், அப்ப பவுல் என்ன சொன்னார்னா, நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகையில் ஃபெலிக்ஸ் அந்த ராஜா பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது அழைத்து கேட்டுக்கொள்வேன் சொல்லி அவன் அதோட தர முடிஞ்சது. அவன் ராஜ்யபாரம் முடிஞ்சு வேற ஒரு ராஜா அங்கே காணப்பட்டான். இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எப்படியாவது பவுல் ஏதாவது கொஞ்சம் சம்திங் ஏதாவது கொடுத்து அவனை விடுதலை பண்ணிடலாமா அப்படியெல்லாம் நினைச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். இதே போல அநேக தருணங்களை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதை கேள்வி. இன்னொரு சம்பவத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம்னா, அங்கே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை கொண்டு அங்கே எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தகேயுடைய மந்திரி உடைய பிரயாணம், அவன் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அவன் வாசிக்கிறது என்னென்று அதுக்கு அர்த்தம் புரியவில்லை. அதை பிலிப் விலக்கி கொடுக்கிறான். இயேசுடைய சீசனாகிய பிலிப் அங்கே விலக்கி அவனுக்கு சொல்லிப்படும்போது அவன் அப்பொழுதே அந்த சத்தியத்துக்கு அடிப்படைச்சு அவனுடைய போக வருகையில் அங்கே பிரயாணங்களிலே அந்த ஒரு தண்ணீரை பார்த்து, இந்த தண்ணீருக்கு எங்கள் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதா அங்கே அந்த தண்ணீராலே அவனுக்கு ஒரு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து அவன் எப்படி அப்பயே பரிசுத்த ஆவியானவர் அவனை கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டது. 30 என்ன சொல்றது? ஸ்தோத்திரம். இங்கே வசனங்கள் வாசிக்கப்படும் போது 39ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவன் சந்தோஷத்தோடே தன் வழியிலே யோனா சந்தோஷம் இல்லை, அவன் கீழ்படியல. ஒருத்தன் கால தாமதிச்சான், அவனுடைய முடிவை சொல்லல. அவன் முடிவே நிலை என்ன நிலையில் இங்க கீழ்படிந்தான். அவன் சந்தோஷத்தோடு தெரியும். இந்த சந்தோஷம் தான் தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு
கீழ்ப்படியாதவர்கள் யார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா, அங்கே அடங்காத துஷ்ட பிள்ளையாய் இருக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவன் அடங்காத துஷ்ட பிள்ளையாய் இருக்கிறான். இது அடங்காத துஷ்ட பிள்ளை, அடங்கவே அடங்க மாட்டான்னு சொல்றான். நீங்களும் நானும் முடியல. நாம் கீழ்ப்படிந்து நமக்கு இயேசு முன்மாதிரியாக சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சகித்து தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படிந்தவராய் மரண முடிவு பரியந்தம் வரைக்கும். ஏன் கீழ்ப்படினோம்? உங்களுக்கு எனக்கும் கீழ்ப்படிதல் காரணம் இருந்தவர் அந்த கூட்டத்துக்குள்ளே கடந்து போனது போல அந்த வளர்ச்சியின் கூட்டத்துக்குள்ளே நீங்களும் கடந்து போவதற்கு கேதுவான ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, எப்படி ஒரு மனுஷனால இந்த பூமிக்குள்ளே அக்கிரமங்கள், இந்த பாவங்கள், இந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் வந்ததோ. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் அப்படிதான் வாசிக்கிறோம். இந்த ஒரு மனுஷனாலே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே இந்த நீதியின் கீழ்ப்படிதல் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டிருக்க ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமானாக்கப்படுகிறவர்களாக திருச்சபைக்கு கிறிஸ்து ஒரு நீதிக்கு ஏற்படுத்தப்படுகிற ஒரு கிருபையை அந்த நாளிலே சம்பாதித்து நடத்தினார். அது எப்படி? அந்த கீழ்ப்படிதல். திருச்சபையும் நாமும் அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே கடந்து வரப்படுகிறோம். பவுல் இப்படி விளக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறீங்க? நீங்க மரணத்துக்கு கீழ்ப்படியும்படி ஒப்புக் கொடுக்கிறீங்களா? நீதிக்கு கீழ்ப்படியும்படி ஒப்புக் கொடுக்கிறீங்களா? அவைகளுக்கு நீங்க அடிமைகளாக இருப்பீர்கள். எதுக்கு நீங்க ஒப்புக் கொடுக்கிறீங்க? ஆதாமுடைய சுபாவத்தின் கீழ்ப்படியாமைக்கு நீங்க ஒப்புக் கொடுக்கிறீங்களா? இல்ல நீதியாகிய இந்த கீழ்ப்படிதல் குமாரனாகிய இயேசுவுக்கு ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீங்களா? 17ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே இப்போது நீங்க மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். 17:23 வரை வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாருங்க, அப்ப நாம் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷன் பேசுகிற பிரகாரம் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அக்கிரமத்தை நடப்பிக்கப்படும்படிக்கு ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை
ம். அவைகளின் முடிவு மரணமே. ம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று ம். விடுதலையாக்கப்பட்டு ம். தேவனுக்கு அடிமைகளானதினால் ம். பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப பாருங்க, முன்னாடி மரணம், இப்பொழுதோ பரிசுத்தமாக்குதல் தான் நம்முடைய பலனாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாருங்க, அப்ப தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாத்தானை எதிர்க்கிறவர்களா இருக்கிறோம். அப்போது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போகிறவனா இருக்கிறான் என்று யாக்கோபு 4:7 நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானை எதிர்த்து ஒரு பிரயோஜனமே இல்லை. அவன் ஓடி போக மாட்டான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை எதிர்க்கப்படும் போது அவன் நம்மளை விட்டு ஓடி போகிறான். இன்னைக்கு அநேக நேரங்களிலே சாத்தான் நம்மளுடைய மனித இனத்திலே அநேக பலவீனங்களும் அநேக கசப்புகளையும் அநேக போராட்டங்களும் அநேக காரியங்களை முரண்பாடுகளை கொண்டு வந்து வைக்கிறவனாய் இருக்கிறார். இதிலெல்லாம் இருந்து நாம் கடந்து வருவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஹியூமனிட்டி, அதாவது மனித தன்மையிலும் மனுஷீகத்திலும் நமக்கு இந்த கீழ்ப்படிதல் வேணும். டிவினிட்டி, நம்ம தெய்வீகத்திலும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வளராமல் இருக்கிறதுக்கு காரணம், வெளிச்சி அடைவதற்கு காரணம் ஒன்லி டிவினிட்டியில மாத்திரம், அவங்க தெய்வீகத்திலே மாத்திரம் கீழ்ப்படுகிறார். நான் யாருக்கும் சொன்ன வச்சு கேட்க மாட்டேன், என் வீட்டுக்காரருக்கு சொன்ன வச்சு கேட்க மாட்டேன், என் ஓனருக்கு சொன்ன வச்சு கேட்க மாட்டேன், இந்த உலக சமுதாயத்துக்கு சொன்ன வச்சு கேட்க மாட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் யாருக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறேன். இது சத்துரு உனக்கு கொண்டு வந்து விதைக்கிற கண்ணி. தேவன் நாம் அதுதான் இந்த பரிசா பார்க்கணும். இந்த டிவினிட்டிக்கு மாத்திரமல்ல, அப்படின்னா அவர் அங்கே இருந்துக்கலாமே. ஏன் அவர் அங்கிருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால சத்தியத்தினாலும் நிறைந்தவர் நமக்குள்ள ஏன் வாசம் பண்ணணும்? அவர் நேரத்தை இறங்கி வரணும் அவசியம் ஏன்? இந்த ஹியூமனிட்டியில நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம், மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதுக்கு வேத ஆதாரத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு ஜெபிக்க ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு முன்பாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. வாசிங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடி. அப்ப தேவனுடைய நியமங்கள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய கற்பனைகளை ஆபிரகாம் கை கொண்டார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை அவன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவே பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். தேசத்தை யாவற்றையும் உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நியமங்களை புதிய ஏற்பாட்டிலே நாம் கொடுக்கிறோம். முதல் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, வேலைக்காரர்களே அதிக பயத்துடனே உங்கள் எஜமானருக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ இப்ப யாருக்கு இதை சொல்லுறாங்க?
சோம்பேறியா இருக்காரு. கிறிஸ்துவ வாழ்க்கை சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பா எப்போ யுத்த காலத்துல இருந்து எதையும் ஃபேஸ் பண்ணதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு போர்க்களம் உள்ள வாழ்க்கை, ஒரு சேலஞ்சிங் உள்ள ஒரு வாழ்க்கை. வேலைக்காரர்களே, உன் எஜமானருக்கு நீ அதிக பயத்தோடு என்ன செய்ய? இந்த வசனம் சொல்லுது, நல்லவருக்கும் சாந்த குணமுள்ளவருக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவருக்கும். வாசிங்க. நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவருக்கும் கீழ்ப்படிந்தீர்கள். வேலைக்காரர்களே, நீங்கள் உங்க எஜமானருக்கு அதிக பயத்தோடு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்தீங்க. இது யார் சொல்றா? பாருங்க, இது தெய்வீகம். நீங்க கீழ்ப்படிவதற்கு முன்பாக காண்கிற சகோதரனிடத்துல நீங்க அன்பு கொண்டீங்கன்னா, காணாத தேவனிடத்துல எப்படி? நீ காணாத தேவனிடத்துல பயப்படுறேன்னு சொல்லி எப்படி காட்டுது? நீ காண்கிற உன்னுடைய எஜமானருக்கு அதிக பயத்தோடு. ஸ்தோத்திரம். நாம ஏன் நம்மளுடைய வேலை ஆசீர்வாதமா இல்லை? ஏன் நம்ம மூலியமா நம்மளுடைய கம்பெனியில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலையிலே நம்மளுடைய காரியங்கள் நம்ம செய்கிறதெல்லாம் பலன் வரல? இதுக்கு காரணம் நீதான். நீ உன் எஜமானத்தை அதிக பயத்தோடு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஹியூமனிட்டி இல்லாம டிவைனிட்டி இல்லை. நீ ஹியூமனிட்டி செய்யாம நீ டிவைனிட்டி செய்து ஒரு பிரச்சனையும் இல்லை. மனுஷங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, கீழ்ப்படிய வேண்டிய அந்த படி நாம் ஈர்க்கப்படும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்ற படியாகிய மேல்படிக்கு நீங்கள் நான் போக முடியும். புரிந்தவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, புரியாதவங்க புரிஞ்ச பிறகு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வேலைக்காரர்களே, நீங்கள் பார்வைக்கென்று ஊழியம் செய்யாமல், இந்த வேலை எப்படின்னா இதை ஊழியமாய் தேவன் மாற்றி, தேவனுக்கு பயந்து கபடமில்லாத இருதயத்தோடு கூட நீங்க இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். வாசிக்கலாமா? கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறீர்கள். ஒரு காரியத்தை சொன்னாலும் வேலை இல்லாதாலும் அப்படிதான் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. அவர் உனக்கு சம்பளம் கொடுக்கிறவர். அவர் உன்னை அவருடைய வேலையில உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ என்ன செய்யணும்? அடிப்படை வாசிங்க. நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு வேலை செய்யாமல், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய். தேவனுக்கு உங்க வேலை எப்படிங்கணும்? கர்த்தரை பார்க்கிறார். கர்த்தர் இந்த எஜமானத்திலே என்னை வேலைக்காரனாய் நியமித்திருக்கிறார். அப்ப நான் கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். இது உண்மைனா கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுத்து கர்த்தர் தான் இந்த வேலையை ஆசீர்வதிக்கிறார் என்று உண்மைனா, நீ கர்த்தருக்கு பயப்படுவது போல உன்னுடைய வேறு எஜமானருக்கு, உன்னுடைய அதிகாரிக்கு நீ கீழ்ப்பட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியம், மிக மிக முக்கியம். எப்படின்னா தேவனுக்கு பயந்து கபடமில்லாத இருதயத்துடனே கூட என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஊழியமா மாற்றிட்டார். அல்லேலூயா. எபேசியர் 6:5 நான் வேலைக்காரர் சொல்லுவேன், அதிக பயத்தோடு. அப்ப பாருங்க, ஹியூமனிட்டியை
சொல்லுது புரியுதா? ஸ்தோத்திரம். இது இன்னொரு முக்கியமான எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்க. நாளே புருஷன் சொன்ன சொல்ல கேட்க மாட்டேன். அவன் ஒரு மாக்கான், அவன் அப்படிதான் இருப்பான். அவன் ரட்சிக்கப்படாது. அவனுக்கு என்ன தெரியும்? நான் ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு விரோதமா உபதேசிக்கிற ஊழியக்காரரே ஜாக்கிரதையா இருங்கள். தேவன் குடும்பத்துக்கு மிக மிக முக்கியத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பம் அல்லாமல் தெய்வீகம் அல்ல. தேவன் இறங்கி இந்த குடும்பத்துக்குள்ளே தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இந்த குடும்பங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உள்ளாவி இவர்களுடைய தேவனாயிருப்பேன், இவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள் என்று அவர் நம் பாடை எங்கும் வாசம் செய்திருக்கிறார். எதற்கு? எல்லா வசனத்தையும் நீக்கி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி அவருடைய ராஜ்யத்தின் மீது இந்த சபை குடும்பத்துக்கு ரொம்ப முக்கிய ஒரு மாடல் எது தெரியுங்களா? நம்மளுடைய குடும்பம். நம்ம குடும்பத்தை உதாசனப்படுத்திட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் சபைக்கு வர்றதுல நோ யூஸ், நோ growth. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நினைக்கிறேன். மனைவிகளே, நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, கர்த்தருக்காக எழுப்பி நிற்கிறவங்க, உங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கீழ்படிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். இன்னும் வீட்டுக்காரர் ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தில் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சர்ச்சில் ஒரு இயேசுநாதர் என் மனைவி ஒரு இயேசுநாதர் வச்சிருக்காங்களோ அப்படிலாம் இருக்குது. ஏன்னா நம்ம செயல்பாடு அதுக்குள்ளே நான் போகலை. இது நமக்கு தெரியும். ஆனால் உங்கள் சொந்த புருஷனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. இங்க வசனம் சொல்லுது, உங்க வீட்டுக்கார ரட்சிக்கப்படலையா? போதும் வீட்டு ரட்சிக்கப்படுகிற கிருபை உங்க மேல கட்டளை வச்சிருக்கிறார். நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் முன்னணிக்கிறவர்கள், எல்லாம் நஷ்டமடையாம இருப்பதற்கு அதை ஆதாயமாக்கி கொண்டு பரலோகத்தில் பலன் மிகுதியாய் வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் ஹஸ்பண்டை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது அவங்க திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், வசனம் சொல்றது பயபக்தியுடன் கூடிய நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். போதகம் இல்லாமல், மாஸ்டர் இல்லாமல் உங்களுடைய நடக்கையினாலே நான் நிறைய சாட்சிகளை சொல்றேன். நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதம், அதோடு கூட நிறைய குடும்பங்கள் இழந்து இன்னைக்கு டைவர்ஸ், இன்னைக்கு பிரிவினை, இன்னைக்கு பெருமை நிலை, கிறிஸ்துவின் நற்காந்த சாட்சியை இழந்த நிலை சமுதாயத்திலே இருப்பதை, அந்த அவநிலையை இருப்பதை பார்க்க. அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை,
அநேகமாரே கிறிஸ்து சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல ஒரு சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது. இதுக்கப்புறம் தான் டியூனிட்டி. நமக்கு ஒரு ரோல் மாடல் யூனிட்டியில் நம்ம செயல்படுறோம். மூன்றாவது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் எல்லா காரியங்களும் பிள்ளைகளே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள். அது தேவனுக்கு பிரியமானது. தேவனுக்கு பிரியமானது என்ன? நீ உன் அப்பா அம்மாவுக்கு சொன்னபடி எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன் உனக்கு என்ன சொல்றாங்க? ஏன் உன் நலனுக்காக தான், உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக தான். நீ உனக்கு இது தெரியாது, இது செய்ய தெரியாது, இதுக்குரிய ஆற்றல் இல்லை, இதுக்குரிய அறிவு இல்லை, இதுக்குரிய வளர்ச்சி உனக்கு இல்லை, இதுக்குரிய ஞானம் உனக்கு பத்தாது, இதுக்குரிய அனுபவம் உனக்கு இல்லை. அத அனுபவம் உள்ள பெற்றோர்கள் உமக்கு சொல்லி கொடுத்தாங்கப்பா. அதுக்காக ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஏசப்பா அங்கிருந்து இறங்கி குழந்தையா பிறந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்படுத்தார். அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஆண்டோடைய உள்ள, நான் அங்கிருந்து வந்து பலத்திலிருந்து வந்தவனாக்கோ, மனுஷனுடைய சித்தத்தின்படி நான் பிறக்கையாகும் அப்படின்னு சொல்லலையே சொன்னார். அவர் கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தவராய் வளர்ந்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவங்க அப்பா அம்மாவை கன்சிடர் பண்ண, ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, என்னை பார்த்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும்னா, வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா, வாழ்க்கை செழிப்பா வளர்ந்து காணப்படணும்னா உன் பேரண்ட்ஸ்க்கு நீ கீழ்ப்படி. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதுதான் கர்த்தருக்கு நியாயம். அது நியாயமானது. ஒரு நியாயமான கோரிக்கையை பிள்ளைகளுக்கு தேவன் நியமிக்கிறார். அது இதெல்லாம் சொல்லாத. நீ உன் அப்பா அம்மாவுக்கு செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிறதா என்னது? அப்ப நீ கீழ்ப்படினா அநியாயம். அநியாயத்துக்கு தேவன் உடன் இருப்பது இல்லை. உன் வாழ்க்கையின் முன்னேற்றம் வரவே வராது. அன்பு பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்க என்ன செய்ய? கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோருக்கும் அதுக்கு ஒரு கடன் உண்டு. இந்த வயசுல இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கண்டிப்பையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களையும் நீங்க சரியாய் சொல்லிக் கொடுப்பீங்கன்னா, கண்டிப்பீங்கன்னா, கடைசி வரைக்கும் அவன் முதிர் வயது வரைக்கும் அதை கை கொடுக்கிறவனா இருப்பான். என் குழந்தை பப்பா சொல்லி அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அவன் இஷ்டத்துக்கு நீ ஆடி கடைசியா உன் இஷ்டத்துக்கு வளர்ந்துக்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு முடி இப்படி வெட்டியிருப்பான், அப்படி வெட்டியிருப்பான், இப்படி விட்டுருப்பான். அவன் ப்ரொஃபைல் இப்படி வச்சிருக்கோம். ஸ்தோத்திரம். முடிவு எப்படி இருக்குமா? அநியாயமாக தான் இருக்கும். கடைசியாக இந்த கணக்கை பார்த்துருமா? கத்தரு உங்ககிட்ட தான், உன் கையில் ஒரு பையனை கற்பத்தின் கனி கத்தரால் வழிய ஆசீர்வாதம் சுதந்திரம் அதை எடுத்து உன் கையில் கொடுத்தா நீ இப்படியா வளர்ப்ப? யாரு கேட்பாரு? இல்லைங்க, அது இஷ்டத்துக்கு வளர்ந்துன, அது இஷ்டத்துக்கு வளர்ந்துன. ஏன் உன் கையில கொடுத்த? ஏன் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதன்படி வளர்க்கிறதுக்கு தானே உன் கையில இந்த குழந்தைய என்னுடைய சுதந்திரத்தை உன் கையில கொடுத்தா அது இஷ்டத்துக்கு படி எப்படியோ வளர்ந்து போட்டேன்னு சொல்லி இப்படி வெட்டிக்குது, அப்படியே
இல்லை. இன்னைக்காவது கண்டி, நாளைக்கு அவருக்கு முன்னாடி போய் கை கட்டி பேரம் பிடிக்கூடாது. இந்த வயசுலயே உன் பிள்ளையே நீ கண்டிக்க முடியும்னா பெருசாக கண்டிக்க முடியும்? அது உன்னதான் கண்டிக்கும். அதனால பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படினீங்கன்னா உன் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலே வளர்ந்து கீழ்ப்படிந்திருக்கும் என்பதை மாற்று. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, வேலைக்காரர் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்கு மாத்திரமல்ல. இங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளை நீங்கள் மனுஷனுடைய கட்டளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அப்போ மனுஷனுடைய கட்டளை யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் நீங்க என்ன செய்யணும்? நமக்கு கிறிஸ்துவர்கள் என்றால் கீழ்ப்படுகிறவர்கள். நமக்கு ரோல் மாடல் ஜீசஸ். அவர் கீழ்ப்படிந்தார். நாமும் அவரை அடிச்சுவடிகளை பின்பற்றுகிற நாமும் மனுஷனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு யாவற்றுக்கும் கீழ்ப்படி கர்த்தர் நிமித்தம். அப்படி இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அவர்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லியது போல இடறி விழுந்தார்கள். இடறினார்கள். கீழ்ப்படியாமை நிமித்தமாக இடறி. அப்போ வேலைக்காரர்கள் சொல்லிட்டு ஸ்தோத்திரம், கணவன் மனைவி பிள்ளைகள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றும், மனுஷனால் நியமிக்கப்பட்ட கட்டளைகள் யாவற்றும் கிறிஸ்து நிமித்தம் நாம் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய. கடைசியா திருச்சபைக்கு 5வது பாயிண்டா எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விதித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாருங்க, உங்களுக்கு போதிக்கிறவர்கள் என்று, உங்களுக்கு நடத்துகிறவர்கள், இரவு பகல் உங்களுக்காக வேண்டுதல் செய்து விழித்திருக்கிறவர்கள், உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள், அவர்கள் எவைகளை உங்களுக்கு போதிக்கும் போது, உங்களை நடத்தும் போது, உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது, உங்களுக்காக விழித்திருக்கப்படும் போது, உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கும் போதெல்லாம் இவங்க துக்கத்தோடு கூட செய்யக்கூடாது. உற்சாகத்தோடு எங்க விசுவாசிகளா, எங்க பிள்ளைகளா, எங்க சகோதரர், எங்க சபையாரா, எங்க சகோதரரா, எங்க சகோதரியா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவு சொன்ன மாதிரி கேட்கிறவங்க. அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர். நாங்க என்ன சொல்றோமோ அதன்படி அடிப்பணிந்து கீழ்ப்படிந்து உள்ள பிள்ளைங்கப்பா. அதனால உங்க அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்க வேலை காரியங்கள் ஆசீர்வாதம் என்ன ஆண்டவரே. நானும் ஜாப் பண்ணி விழித்து இப்படி செஞ்சா ஸ்தோத்திரம் வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் ஆத்திரமாய். அவர் மூலியமா கர்த்தருடைய வார்த்தை என்ன வருது, அவர் மூலியமா கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார். என் ஆத்மா உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறவர், ஆத்மாவுக்கு ஏற்ற இளைப்பாறுதல் என்னவா இவ்வண்ணமா இருக்குது என்று அவர் அடிப்படைந்து கீழ்ப்படைந்து இன்னும் உற்சாகத்தோடு அவர் செய்யப்பட வேண்டிய அவசியம்.
எப்போ அந்த பாஸ்டர்கள்லாம் கெட்ட பேர் வாங்குறாங்க தெரியுங்களா? ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லவங்க. உங்களை பாலிஷ் பண்ணா, உங்களை மிகப்படுத்தினா, ஸ்தோத்திரம் பாஸ்டர் ரொம்ப ஆஹா என்னம்மா எனக்கு ஏற்ற பாஸ்டர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். திடீர்னு இப்படி செய்யாதீங்க, இப்படி செஞ்சா அவ்வளவு கஷ்டம், இப்படி போகாதீங்க சொல்லிட்டா ஏறிக்கும் மாம்சத்துல. நம்ம கீழ்ப்படியாம ஒரு ஆவி நமக்குள்ள உசுன்னு வந்து அது எப்படி எப்படி பக்தன் சொன்னா, நீதிமான் என் தலைய நல்லா கொடுத்தார், அது என் தலைக்கு எண்ணெயை போல அபிஷேகம் போல இருக்கு. அவர் எப்படி சொல்லலாம்? யாருக்காக எதுக்காக சொன்னார்? அன்னைக்கு ராஜா பிலிக்ஸ் அவனை போல இன்னைக்கு எல்லாம் வேணும், அந்த வசனம் பிரச்சனை எல்லாம் கேட்கணும், எழுதி போயிடலாம், நாளைக்கு எப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னா, இன்றைய ரச்சனை தான் இன்றைய அனுகூலமான காலத்துல ஜலப்பிராத்தில் இருக்கவன் நோக்கி கூப்பிடும் போது அவனை தப்பிக்கிறார் அல்லவா? இன்னைக்கு அப்போ ஊழியருக்கு ரோமர் 2:8 சொல்லுது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள். இதை கலாத்தியர் நிருபங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். ஏன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியில? இப்போ சத்தியத்துக்கு எதிராக மாறிக்கிறார். பவுல் சொல்லுகிற கர்த்தருக்கு உண்டாகட்டும் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாரி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதல் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆலோசியாமலும் தேவதூதனை போல கிறிஸ்து இயேசுவை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியே செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேன். இதனால ஏன்னா இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, ஒரு மயக்கம் உண்டாக்கப்படுகிறது. இங்க அப்படிதான் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம், ஒரு புத்தியில்லாத கலாத்தியர், நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? என்ன மயக்கம்? அன்னைக்கு கண்ணபடிக்க கொடுக்குற கிறிஸ்துவை போல ஒரு தேவ தூதனை போல என்ன பார்த்தீங்கன்னா, நான் பலவீனத்தோடு வந்தேன், எனக்கு ஒரு கண்ணு பிடிங்கி கொடுக்கிறது போல இருந்தேன். இன்னைக்கு சத்தியத்தை சொன்னோடனே சத்தியம் உங்களை விடுதலையாகும் சொல்லி நான் சத்தியத்தை சொல்கிறேன். ஆனா அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உன்னை மயக்கினவன் யார்? 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றது. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று கேட்கிறது. யார் உங்களை மயக்கிறது? பூமியில் இருக்கிற செழிப்பு பிரசங்கமா? எது? உலக சிற்றின்ப மயக்கமா? கள்ள உபதேசங்களா? சத்தியமாகிய கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய நான் அந்த சத்தியத்தை சொல்லும் போது அந்த சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போனது என்ன? அந்த பிரகாசமான மனங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டிக் கொண்டது போல உன்னை நடத்துகிறவர் இன்னும் ஆத்மாக்காக உத்தரவாதம் கொடுக்கத்தக்க வேண்டுதல் செய்யும்.
பிள்ளைகளே, வேலைக்காரர்களே, மனைவிகளே, சபையாரே, உங்களை நடத்துகிறார். உங்க எஜமானருக்கு, உன்னுடைய சொந்த புருஷனுக்கு, உன்னுடைய பெற்றோருக்கு, மனுஷனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கர்த்தர் நிமித்தம் நீ கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்வார்கள் என்றால் உங்கள் காரியம் எதுவும் முன்னேற்றம் வராது, எதுவும் வளராது. ஆனால் அந்த வளர்ச்சிக்குள்ளே வர செய்கிற இந்த ஸ்டெப் ஆஃப் growth, obedience, வளர்ச்சியின் படி கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் மேல்படிக்க போவதே. இதுக்கு ஆண்டவர் அவருடைய வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான கிருபையை விளங்க செய்து அந்த கிருபையை இந்த நாட்டில் நமக்கு தந்திருக்கிறார். நாம் வளர்வது தான் ஒரு சித்தம். வளர்ந்தோங்கி பலன் கொடுப்பது தான் அவருடைய நோக்கம், திட்டம். அதுலேயும் தெய்வீகத்தில் மாத்திரமல்ல, மனுஷீகத்திலையும் நாம் இணைக்கப்பட்டு நாம் வளர வேண்டிய அவசியம், கீழ்ப்படிய வேண்டிய அவசியம், கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதுக்கு கால தாமதங்களை சொல்லக்கூடாது. அதை விசனமாய் அவன் கட்டாயத்தினாலோ கீழ்ப்படியக்கூடாது. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தர் என்னோடு கூட திட்டமாய் பேசி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லி ஒப்புக்கொடுப்பீங்க. அப்படியே வாயில திறந்து, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜா பிலிக்ஸை போல நாங்கள் காலத்தை இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாதப்பா. ஏதோ ஒரு யோனாவை போல ஏதோ கடமைக்கு என்று போயிடக்கூடாது. அவன் சந்தோஷமா இல்லை, நிம்மதியா இல்லை, சமாதானமா இல்லை, புலம்பிக் கொண்டே நாம் அழித்து போனோம் என்று அழிவுக்கு நேராகதான் அவன் போய்கொண்டிருந்தான். ஆனால் எத்தோப்பிய கந்தகிய என்னும் அந்த ராஜஸ்திரியுடைய மந்திரி ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தோடு திரும்பி போனானே. எங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த மகத்துவ செயல்பாட்டுக்கு அடிபணிந்து செயல்பட்ட அந்த ரட்சணத்துக்காக நாங்கள் உங்களை ஸ்துதித்து ஸ்தோத்திரங்களை செலுத்தி அப்படிப்பட்ட ஆவிலே, அப்படிப்பட்ட கனியிலே என் அன்பு பிள்ளைகள் இந்த யூடியூப் மூலமா கேட்கிற ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya கேட்கிற இந்த பிள்ளைகள் மேலே உங்க கரம், அப்படிப்பட்டவருடைய ஸ்பிரிட், அப்படிப்பட்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம், ஓ ஹalleluya, இந்த அப்படிப்பட்டவருடைய நீதியின் சூரியனின் வெளிச்சத்தின் அக்கினி இந்த பிள்ளைகள் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறாரோ, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறாரோ அவனையே நோக்கி பார்ப்பேன் என்று எழுதியிருக்கிறதே, அவர்களை கர்த்தருடைய வெளிச்சம் ஹalleluya அவர் மேல் உதிக்கட்டும், 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 உதிக்கட்டும். அப்பா முட்செடிகளும் முட்பூண்டுகளும் ஹalleluya ஆமாப்பா சுட்டெரிக்கப்படுவது அதன் முடிவு என்று எழுதிக்கிறது. அதெல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும், அதெல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும், சுட்டெரிக்கப்படட்டும். பயிரிடுவதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நிலத்தின் ஆசீர்வாதம் இவங்களுக்குள்ளே இந்த கீழ்ப்படியின் மேல்படியின் நிறைந்த பரிசுத்தத்திலே ஒரு கிருபை இப்பொழுது இறங்கி வரட்டும், கிருபை 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 இறங்கி வரட்டும். அது ஆவியானோட உதவி கொண்டு, ஆவியானோட நிறைவு கொண்டு அந்த கிருபை விடுதலைக்கு ஏதுவா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தின் வெளிச்சத்திலே இவர்கள் வெளிச்சம் காண்கிற பிள்ளைகளால் இவர்கள் ஒரு மறுமலர்ச்சி உயிர்ப்பிக்க செய்கிற ஆவியானவருடைய மறுரூபத்தின் நிறைவு
மாம்சீக போராட்டத்தில் இருக்கிறார். எஜமானுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறார், கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறார், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறார், மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறார். தம்மை நடத்துகிறவரும் தன்னை போதிக்கிறவரும் தன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிற எல்லா கீழ்ப்படியாமை ஆவிகளை நான் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைக்கு விடுதலையாக கர்த்தருடைய நற்சாட்சியின் நற்காந்தம் உள்ளவர்களா இவர்கள் சுகந்த வாசனை. ஆபிரகாம் தேவனுடைய நியமங்களுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவன் ஏற்படுத்தப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் அவன் கீழ்ப்படிந்து அவனும் அவன் சன்னதியும் அவனுடைய சனங்களும் எதிர்காலங்களும் ஆசீர்வாதமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4 வாசித்தவர். இவர்களும் அந்த ஆசீர்வாதத்தின் சன்னதி கிறிஸ்துவுடையவர்கள் ஆபிரகாமின் சன்னதி சுதந்திரத்திலே இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். இந்த சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்திலே இவங்க வளர்ந்தோக்கி ஆசீர்வாதம். இவர்கள் மேல் அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட நிறைந்த அனுகிரகம் இந்த பகல் காலத்தில் நிறைவாய் இருப்பதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து எங்கள் ஆண்டவர் லட்சமாகிய இயேசு வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியம் சமாதானம் இன்று முதல் என்றென்றிருக்கிற சதாகாலம் அவர் வருகை மற்றும் இந்த கீழ்ப்படிதலில் நிறைந்த அலுவலகத்தின் மேற்படியிலே நம்மை நடத்தி கொண்டு ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விடுதலையும் அந்த சந்தோஷமும் அந்த ரட்சணத்தின் நிறைவு உங்கள் அனைவரோடு கூட இருக்கலாம். God bless you, God bless you. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டுதல் ஜெபம் இருக்கும் என்றால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தொலைபேசியிலையோ மெயில் ஐடியிலையோ அதில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். உங்களுக்கு ஜெபிக்கவும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். God bless